ஹாய் கேர்ள்ஸ், குட் ஈவினிங். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 4-5 பிள்ளைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, மேம் படிக்கிறோம், குரூப் ஸ்டடி பண்ணுறோம், அப்போ கூட எங்களுக்கு மறந்து போதும் மேம், நாங்கள் என்ன எப்படி படித்தா நாங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றே சொன்னேன், நீங்கள் வந்து 4-5 லெசன் எடுத்து வச்சுட்டு உட்காராதீங்க, 4-5 சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு உட்காராதீங்க, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் வீதம் படிங்க. அதில் ஒரு 4-5 வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் முக்கியமான கொஷினை எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு பெரிய கொஷின் ஒன்று 10 மார்க்ஸ் ஒன்று, 5 மார்க்ஸ் 2 வீதம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்புறம் பக்கத்தில் படிக்கும்போது ஒரு நோட்டை வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அது ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், பக்கத்தாப்பில் அந்த நோட்டில் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அகைன் என்ன பண்ணேன், அந்த ஒரு ஃபுல் கொஷினும் படித்து முடிச்சுட்டு நல்லா கண்ணை மூடிட்டு அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கணும். ஓ, இந்த கொஷினில் எது ஃபஸ்ட் வந்தது, எது செகண்ட் வந்தது, செகண்ட் பேராகிராஃப் என்னது, எதுக்கோ ஹிண்ட்ஸ் எடுத்தோமே அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி சரியா, அப்படியே ஓ பரவாயில்ல, எங்கள் நமக்கு ஞாபகம் வரும், கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்டால் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2 தடவை 3 தடையாவது படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஹின்ஸையும் வச்சு பார்த்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறதையும் அப்படியே மனக்கண்முடி அப்படியே ஃபுல்லாக ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி படிச்சிங்கனாலே நீங்கள் 90% மார்க் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்களேன்.